விதத்திலிருந்து வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1-2. இதோ சூளையைப் போல எரிக்கிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகள் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுங்க, பேசுவீராக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் என்ன செய்யுமா? உதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. முதல் வசனம் படிங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அடுத்தது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இன்னைக்கு ஆரோக்கியம் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதாவது நோய் இல்லாத வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டாலுமே வியாதி வருது, எதையும் சாப்பிடாத அப்படின்றான். கடைசியில் குடிக்கிற தண்ணி பார்த்தாலும் தண்ணியும் அதில் நிறைய மினரல் இருக்குது, அதில் உனக்கு எலும்புகள்லாம் பாதிக்கும் அப்படின்றாங்க. சரி, ஓகே, ஏதாவது இந்த ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னா பாட்டிலில் அடைத்து வைத்தது எதையும் குடிக்காதீர்கள், அதில் அதிகமான கலோரிஸுகள் இருக்குது அப்படின்றாங்க. சரி, அதை விட்டுட்டு பன்னாவது சாப்பிடலான்னு பார்த்தா பன்னையும் தின்னாது, அதில் அதிகமான மைதா மாவு இருக்குது, உடம்புக்கு கெடுதல் அப்படின்றாங்க. சரி, ஓகே, பன்னும் தின்ன முடியல. கடைசியில் சமீபத்தில் வழியில் ஒருத்தரை பார்த்தேன். பிரதர், பிரைஸ் எல்லாம் என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டார். ஹெல்மெட் மாட்டின்னு இருக்கிற ஒன்றையும் தெரியல. ஐயா, ஹெல்மெட் மாட்டிங்கிறீங்க, ஒன்றையும் தெரியல, கொஞ்சம் கழட்டுங்க அப்படின்னு. ஹெல்மெட்டு கழட்டினதுக்கப்புறம் கூட எனக்கு தெரியல, கொஞ்சம் அடையாளம் தெரியல, எனக்கு தெரியுதா ஆனால் அப்போ கொஞ்சம் ஞாபகம். பிரதர், நீங்கள் எங்கே இருக்கு, எந்த ஒரு செய்யாரில் தான் அவரை பார்த்தேன். ஆனால் நான் அவர் சொன்னேன், ஐயா நான் இந்த ஊரை சார்ந்தவர், நான் உங்கள் சபைக்கு வந்திருக்கிறேன். ரைட், நான் உங்களை பார்த்துருக்கேன், நேராக பார்க்கல, நான் நம்ம சபைக்கு வந்தார், அப்போ சிசிடிவி கேமராவில் நான் அவரை பார்த்தேன். நான் பார்த்துருக்கேன் அவரை. சரி வாங்க டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். ஐயோ, நான் டீலாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாது, டீ கடையில் இருக்கிற எல்லா டீ தூளும் சாப்பிட்டேன்னா நல்லா இல்லை, அது சாப்பிட்டா கேன்சர் வருது அப்படின்ட்டார். என்னப்பா இது, இப்போ தான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன், உடனே இது சாப்பிட்டோன்னா என்ன வந்தது, கேன்சர் வருதுன்றார், எனக்கு பயமாகுது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், ஆமாய்யா, எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா நான் அந்த ஃபீல்டிலே இருக்கிறதுனால எனக்கு தெரியும், டீ தூள்லாம் நல்ல டீ தூளே கிடையாது. சரி, காப்பியாவது குடிக்கலாம்னா காப்பியும் அப்படி தான் அப்படின்ட்டார். அப்போ டீயும் குடிக்கூடாது, காப்பியும் குடிக்கூடாது அப்படின்னோடனே என்ன அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ எது எடுத்தாலுமே வியாதின்றாங்க பாருங்கள். அட்லீஸ்ட் நம்ம டீ குடித்தாலும் வியாதின்றாங்க, காஃபி குடித்தாலும் வியாதின்றாங்க, பசிக்குதுன்னு பன்னு சாப்பிட்டாலும் வியாதின்றாங்க. உடனே போயிட்டு சோறு சாப்பிட்டா நீ சுகரை கூட கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் அந்த ரைஸ் சாப்பிட்றப்பாரு அதுதான் உனக்கு சுகரு அப்படின்றாங்க. அப்போ சோறு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நல்ல உடம்புக்கு ஏற்றுக்குது பாருங்கள், அதையும் சாப்பிட்றேன். சரி, சோறு சாப்பிடாம தோசை சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னா, தோசை எதில் செய்கிறது தெரியுமா? அரிசியில் செய்கிறது அப்படின்றாங்க. சரி, இட்லி சாப்பிட்றேன்னா இட்லியும் அரிசியில் செய்கிறது. அப்போ என்ன தான் சாப்பிட்றது? ஒன்றுமே சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. சரி, ஏதாவது முட்டையாவது சாப்பிட்லாமா? முட்டை சாப்பிட்டேன்னா உனக்கு அதிகமான கலோரிகள் வந்துடும் உனக்கு அப்படின்றாங்க. அதுலேயும் எந்த முட்டைன்னு தெரியல, அவிச்ச முட்டையா, பாயில் போட்டதா, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ முட்டையும் பாதிப்பாரு. சரி, கறி மீன் முட்டை அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நீ அதை சாப்பிட்டேன்னா அவள்கிட்ட நீ கேலி அப்படின்னா. அப்போ எதுவுமே இல்லாமல் அப்படியே இருந்தாக்கா மனுஷன் என்ன தான் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எதில் ஆரோக்கியம் இப்போ புரியும், அந்த சட்டைகளின் கீழ் என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும்.
அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம சாப்பிடும் போது சொல்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு. என்ன பண்ணு? ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடு. ஒரு சில வீட்டில் ஒரு சில ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு சூனியத்தில் வச்சு அடிப்பாங்க. உடனே வச்சு உனக்கு பிடிச்சது கொடுத்த உடனே நல்ல லபுக்கு லபுக்குன்னு அழகாக சாப்பிட்ட உடனே கடைசியில் வயிற்றில் ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு வருது, வயிற்றில் ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு வருது, வயிற்றில் ஏதோ ஒரு சவுண்டு வருது, வயிற்றில் ஏதோ எந்த சவுண்டும் இல்லை. உடனே என்ன பண்ணுற, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது, வாந்தி வர மாட்டேங்குது, எனக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டது போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால பில்லி சூனியம் மாந்திரிகம் உனக்கு எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் நீ ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடும் பொழுது இயேசுவின் நாமத்தினால் உனக்கு பலிக்காது. ஹல்லேலூயா. அதனால என்ன பண்ணணும், எது கொடுத்தாலும் சரி நீ என்ன பண்ணணும், சாப்பிடணும். ஆமென். எவைகள் எல்லாம் இன்னைக்கு ஆரோக்கியம் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேதத்தில் எவைகள் எல்லாம் வந்து ஹெல்த்தியா இருக்குது, வெறும் சாப்பாடு காரியங்கள் மாத்திரம் இல்லை, எவைகள்லாம் ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு, எவைகள்லாம் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரு என்று சொல்லி. ஆமென். இந்த காலங்களில் பார்ப்போம் என்று சொன்னால், பலவீனமாக இருக்கிறான், அவனை போய் தாக்குது, அவன் ஆடுறான். ஒரு சிலருக்குலாம் வந்து ஜெபம் பண்ணால் ஆடுது, ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணி ஆடாது இருக்குது. ஆடுற பேய் கூட ஓட்டிடலாம், ஆடாமல் இருக்குது ஓட்ட முடியாது. அல்லேலூயா. ஆடினா கூட என்ன பண்ணும், ஏய் ஆடுது பாரு இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆடாத பேய் என்ன பண்ணுவோம், கம்முன்னு அப்படியே உட்காந்து ஸ்டெப்பான உட்காந்துருக்கும். எதுவுமே பண்ணாத அப்படியே என்ன பண்ணோம், உட்காந்துட்டே இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது என்ன பண்ணாது தெரியாது, அது வெளியே வராது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இன்னைக்கு அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கிற எந்த காரியங்களாக இருந்தாலும் இன்னைக்கு அவைகளை ஆடாமல் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆட்டி நம்ம என்ன செய்யணும், வெளியே வர வைக்க போகிறோம். எவைகள்லாம் ஆடுகள் அவைகள்லாம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய செட்டையின் கீழே என்ன உண்டாகிறதா, ஆரோக்கியம் உண்டாகிறது. நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று கர்த்தருடைய வேத வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எதனால நமக்கு ஆரோக்கியம் இல்லை? நல்லா கவனிங்க, லிசன், நல்லா நேரம் உட்காருங்க, சபையில் நேராக உட்காருங்க. ஹல்லேலூயா. எதனால நமக்கு ஆரோக்கியம் வரல? ஏன் நமக்கு ஆரோக்கியம் வரல? சங்கீதம் 38:3 படிங்க. சங்கீதம் 38 சங்கீதம் 3 வசனம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஆண்டவருடைய கோபத்தினால் மாம்சத்தில் என்ன இல்லையா, ஆரோக்கியம் இல்லை. என் பாவத்தினால் என் எலும்புகள் என்ன இல்லையா, சௌக்கியம் இல்லை. பா, எப்படி சொல்லப்படுது வார்த்தை, தெளிவான வார்த்தை. ஆண்டவரே, உம்முடைய கோபத்தினால் என்னுடைய மாம்சத்தில் என்ன இல்லை, ஆரோக்கியம் இல்லை. அப்போ எல்லாரும் நினைச்சுக்கலாம், ஓ பாஸ்டர் ஓகே, ஆண்டவருடைய கோபத்தினால எனக்கு இப்படி ஆயிருக்கிறதா என்று சொல்லி. அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது. ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு உண்டாகும் என்று சொன்னால், மாம்சத்தில் ஆண்டவருடைய கோபத்தினாலே மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. என் பாவத்தினால் என் எலும்புகளில் என்ன இல்லையா, சௌக்கியம் இல்லை. என்னுடைய எலும்புகள், என்னுடைய பாவம், நம்முடைய பாவத்தில் என்ன, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சில ஞாயிற்றுக்கிழமை வர்றது, உட்கார்றது, ஏதோ ஒன்று பேசுறது, எங்கேயோ ஒரு சிந்தனை வச்சு செட் பண்ணிடுறது, அந்த மூளையை எடுத்துன்னு போய் எங்கன்னா மாட்டி வச்சிடுறது. ஹல்லேலூயா. அந்த மூளையை எத்துமே மாட்டி வச்சுட்டு, காது எத்துமே மாட்டி வச்சுட்டு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லும் போது மூளையும் காது எடுத்து வச்சுக்கின்னு ஆமாம் பாஸ்டர் தலையை போட்டு ஆமாம் பாஸ்டர்ன்றது. ஏன்னா வாசனம் உள்ளே போகாதபடிக்கு பிசாசானவன் என்ன செய்கிறான், கலையை விதைச்சு கொண்டே இருப்பான். வார்த்தை உள்ளே போகக்கூடாது, இந்த வசனம் உனக்குள்ளே போகக்கூடாது, இந்த வார்த்தை உனக்குள்ளே சேரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய தடைகளை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அப்படி அந்த தடைகளை கொண்டு வரும் பொழுது, கடந்த நாட்களில் ஒருத்தர் சொன்னார் பாருங்க, பாஸ்டர் நாங்கள் பெரிய சிட்டியில் இருக்கிறோம், சொல்லுங்கள் என்ன. அவர் சொன்னார், 8 மணிக்கு ஆராதனை 10 மணிக்கு முடிக்கல அப்படின்னா 10 மணிக்கு விசுவாசி எழுந்து போயினே இருப்பாங்களாம். ஆமென். 10 மணிக்கு விசுவாசி என்ன பண்ணுவாங்க, எழுந்து அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா பாஸ்டர் சொன்ன நேரத்தில் என்ன செய்யலை, முடிக்கல அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேட்கறதுக்கு முடியல. பஸ்ஸில் போகிறோம், 10 மணிக்கு கோயம்பேட்டில் எத்துமே விடுறோம், நாங்கள் விடலை, இறங்கிடுவா பாதி வெயில், அப்போ தான் தடன்னு ஸ்ரீபெரும்புத்தூர் போவோம். எப்போ நிறுத்திருப்பா, நான் இறங்கிறேன்னு சொல்கிறியா? இல்லை, ஃப்ளைட்டில் போகும்போது சார் நீங்கள் சொன்ன டைமில் எடுத்துன்னு போய் சேர்க்கல, தயவுசெய்து என்னை பாதி வழியில் இறக்கிட்டீங்கன்னு சொல்லுவியா? இல்லை, முடியாது. ஏன்னா இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய கிருபை. வேதம் சொல்லுகிறது, பாவத்தினாலே எலும்புகளிலே அடைபட்டிருக்கிற பாவத்தினாலே சௌக்கியம் இல்லை. அந்த பாவம் எங்க போதா, எலும்புல போய் உட்காருது. எங்க போய் உட்காருது, எலும்புகளிலே போய் உட்காருது. ஆண்டவருடைய கோபத்தினாலே வியாதிகள் உண்டாகிறது.
சௌக்கியம் இல்லாமல் போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். லூக்கா 2:18 படிங்க. லூக்கா 2:18. மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் இல்ல அசுத்தாவிகள் ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகளினாலே அவர்களுக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகே, ஸ்தோத்திரம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து படிங்க. லூக்கா 10:18. அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? சத்துருக்களுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ள என்ன பண்ணிருக்காரா? அதிகாரத்தை கொடுத்திருக்கான். படிங்க, படிங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்குள் கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சகல பிசாசுகளை மேற்கொள்ளுகிறதான அதிகாரத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரா? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்துருவை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. பிசாசை பார்த்து பயப்படக்கூடாது. இந்த சத்துருவினால் வருகிறதான எல்லா அசுத்த ஆவியினாலும் சத்துருக்களினாலும் வருகிறதான எல்லா தடைகளை நாசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் அவைகளை என்ன செய்கிறாரா? நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். எதினாலே ஆரோக்கியம், எதினாலே நமக்கு ஆரோக்கியம் வருகிறது என்று சொன்னால், எதனால வருகிறேன்னு சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிங்க. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி ஒன்றிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் அவர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் தான் வியாதி ஒன்றிலிருந்து என்ன செய்கிறார்? விலக்குகிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். அதுக்காக சொல்றேன், உனக்கு ஆண்டவர் எது கொடுத்தாலும் அது என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரம் பண்ணி நீ புசிங்க. அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த தண்ணீருக்காய் ஸ்தோத்திரம், இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லணும். அது மாதிரி சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்கிறீங்களா? அந்த ஆகாரத்துக்காக, ஆண்டவர் இந்த ஆகாரத்தை கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிற சகல நன்மைகளுக்காய் நன்றி சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. இல்லை அப்படியே பரவாயில்ல, ரொம்ப பயங்கரமான இருக்குது, நீ ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், இந்த ஆகாரத்தை எனக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இல்லாத பரிசுத்தவான்களுக்கு, ஏழைகளுக்கு ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கும் இந்த ஆகாரம் போய் என்ன பண்ணட்டும் ஆண்டவரே, போய் சேரட்டும், இந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படட்டும், அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லணும். எதனால ஆரோக்கியம் வருகிறதுனா, கர்த்தர் உன் வியாதி என்ன செய்கிறாராம்? விலக்கி அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். ஆமென். சாவுக்கு ஏதுவானவைகள் இருந்தாலும் அவைகளை குடித்தாலும் அது ஒன்றும் என்ன பண்ணாது? சேதப்படுத்த மாட்டாது. உன்னை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. எந்த ஒரு கிரியைகளாக இருந்தால் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒரு பாம்பு அவரை கடிக்குது பாருங்க. அந்த பாம்பு அவரை கடித்த பொழுதும் கூட அவருக்கு ஒன்றும் நேரிடப்படவில்லை. ஆமென். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 28:1-2. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். படிங்க, வேகமா படிங்க. அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பாத்தீங்களா? அந்த விறகெல்லாம் போய் எடுக்கிறாரு. அந்த விறகு எடுக்கும் பொழுது ஒரு விரியன் பாம்பு அவர் என்ன பண்ணுது? சீண்டுகிறது.
அவரை கடிச்சிருது. அனல் உரைத்து புறப்பட்டு அவருடைய கையை என்ன செய்ததான் கவி கொண்டது. நல்ல வசனம் 4. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க வெட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் வசனம் 5 வசனம் சொல்லப்படுது, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அந்த பூச்சியை என்ன பண்ணாரு? அவர் தீவில் என்ன செய்கிறாரு? உதறி போடுகிறார். உதறி போடும் பொழுது எந்த விதமான பலவீனமும் ஒரு தீங்கும் அவருக்கு என்ன செய்யல, அணுகவே இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் என்ன செய்கிறாரு? பாம்பின் மேலும் ஆண்டவர் விஷப்பூச்சிகள் மேலும் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடல சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், ஏன்னா கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 22 படிங்க. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு இடத்துக்கு வருகிறாங்க. ஒரு இடத்திற்கு வரும் பொழுது எலியா என்ன செய்கிறாரு? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் போயிட்டார். அதனை தொடர்ந்து எலிசா அவனுடைய ஊழியம் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் மிராக்கிள் அந்த இடத்துல பாருங்க. வசனம் 19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். ஹல்லேலூயா. வசனம் 19 சொல்லப்படுகிறது, பின்பு அந்த பட்டணத்தில் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு எப்படி இருக்குதா? நல்லது, ஆனால் தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லலாம், செய்யாருனாவோ வாழறதுக்குன்னாவோ நல்லா இருக்குது, ஆனால் பொழப்புக்கு ஒன்றும் இல்லை. செய்யாருனாவோ வாழறதுக்கு நல்லா இருக்குது, வீடு நல்லா இருக்குது, ஆனால் பிழைப்புக்கோ ஒன்றுமில்லை. ஆனால் இங்கே வேத வார்த்தையில் 19ஆம் வசனம் போட சொன்னோம்பா, 19 போடுப்பா. வேத வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, குடியிருப்புக்கு நல்லதாக இருக்கிறது, தண்ணீரோ கெட்டதாக இருக்குது. எப்படி இருக்குதா? தண்ணீர் கெட்டதாக இருக்குது. ஒரு நாளில் செய்யாருடைய தண்ணீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இளநீர் தண்ணீர் மாதிரி இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். தண்ணியை நம்ம செய்யாருக்குன்னே தண்ணி குடிக்கிறதுக்கு வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க. வெளியூர்லேருந்து வந்து இப்போ அருமையான, ஏன்னா செய்யாறு ஆறு அது பெரிய ஒரு நதி, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணீர் அவ்வளவு சுவையாக இருக்கும். ஆனால் இங்கே இவர்கள் முதலாவது சந்திக்கிறது, அதாவது வாட்டர் இஸ் எ லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தண்ணீர் என்பது ஒரு ஜீவன் உள்ளது என்று சொல்லுவாங்க. எந்த ஒரு வீடு கட்டினாலும், எந்த ஒரு பில்டிங் கட்டினாலும் முதல்ல என்ன செய்வாங்கன்னா தண்ணீர் போர் போடுவாங்க, அந்த இடத்துல கிணறு தோணுவாங்க, தண்ணீர் வரணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்குன்னா நல்லதாக இருக்கிறது, ஆனால் தண்ணீரோ கெட்டதாக இருக்கிறது, நிலமும் பாழ் நிலமாக இருக்கிறது. பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்க வராங்க, வந்து பார்க்கிறாங்க. பார்க்கும் பொழுது அங்கே குடியிருப்புக்குன்னா நல்லது, இங்கே இருந்துக்கலாம், இங்கே வாழ்ந்துக்கலாம், ஆனால் என்ன கிடையாது? தண்ணீர் கிடையாது. நீங்கள் நார்த் இந்தியாவெலாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு கிணறு இருக்கும், அந்த பெரிய கிணத்துல கிட்டத்தட்ட 200 குடம் இருக்கும். அந்த 200 குடத்தில் 2 அம்மா என்ன பண்ணுவாங்க, இறங்கி கீழே போவாங்க. அங்கே இருக்கிற சின்ன அந்த தண்ணீரை என்ன பண்ணுவாங்க, சின்ன கப்பு வச்சு மொண்டு 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 என்ன பண்ணுவாங்க, அந்த குடத்தில் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குடத்தை மேலே எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி தான் வந்து என்ன செய்வாங்க, தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே தண்ணீர் பஞ்சம் அப்படி தலைவிரித்து ஆடுகிறது. ஆனால் வீடு இருக்கும், ஆனால் என்ன இல்லை, தண்ணி இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இவ்வளோ பெரிய மக்கள் வரைங்க, இவ்வளோ பெரிய காரியங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தண்ணீர் இல்லைன்னா நினச்சி பாருங்கள். தண்ணீர் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே செய்ய முடியாது. தண்ணீர் இல்லை, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய வயல் நிலங்கள் ஒன்றும் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பாழ் நிலமாக இருக்கும் என்று சொன்னால் அவைகளை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாமே என்ன செய்யலாம், ஒரு சூனியம் வைத்தது போல, ஒன்றும் இல்லாதது போல
எதுவுமே இல்லாதது போல நீங்க தோன்றலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் நிலத்தின் கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கைகளின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். வசனம் 20, 2 ராஜாக்கள் 2:20. அப்போது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீரன்றைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை என்னவா மாற்றினாங்களா? ஆரோக்கியமாக்கினேன். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இதிலே சாவும் வராது, நில பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன வராதா? சாவும் வராது. இவைகள் ஒரு சாவும், ஒரு தீமையும், ஒரு சாபமும் வராது. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பத்தில் சாபத்தின் மேல் சாபம். அவங்களால வெளியே வர முடியல. அந்த சாபத்தின் கட்டுகளிலிருந்து வெளியே வர முடியல. ஒரு சிலருடைய குடும்பத்திலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களாகவே மரித்து கொண்டிருப்பாங்க. மற்றொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளாகவே மரித்து கொண்டிருப்பாங்க. மற்றொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரிகளாகவே, அதாவது ஸ்திரீகளாகவே மரித்து கொண்டு வருவாங்க. ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை அவங்களுக்கு சாபமாக இருக்கலாம். அந்த சாபங்களை முறிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த கல்வாரி இரத்தத்தினாலே நமக்கு சாபம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆரோக்கியமாக இருப்பதே கர்த்தருடைய கிருபைங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய ஆரோக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நம்ம காரியத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். சாவும் வராது, நில பாழும் இராது. சொல்லுங்க, என்னென்ன வராது? சாவும் வராது, நில பாழும் வராது. அப்ப சாவு, நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த மரணம், அடுத்தடுத்த மரணம், அடுத்தடுத்த சாவு, அடுத்தடுத்த காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், சாவும் வராது, நில பாழும் இராது. கர்த்தர் உங்களுடைய கழனிகளை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் நிலங்களை ஆஸ்வதிப்பாராக. நேற்று தினத்தில் எட்டியா வந்து சொன்னாங்க, 2 ஏக்கர் கிட்ட நிலம் இருக்குது, ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த கிணறு வந்து துத்து கொண்டே வருகிறது. அந்த கிணத்துல ஒன்றுமே பண்ண முடியல. இயேசுவின் நாமத்தினால் அந்த கிணறுகளே ஒரு வல்லமை உண்டாவதாக, ஒரு நீரூற்றுகள் உண்டாவதாக. அந்த 2 ஏக்கரிலையும் அவர்கள் கனிகளை வைத்து படித்து அவர்கள் சாப்பிடும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் சொல்லுகிறோம், யாரெல்லாம் உங்கள் கணத்தில் தண்ணி இல்லையோ, ஒன்றும் இல்லை, ஒரு சொம்பில் தண்ணி எடுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெபம் பண்ணுங்க, போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த கிணத்துல போய் ஊற்றுங்க. ஆண்டவர் ஒரு ஊற்றுக்கண்ணை திறப்பார். நீயே ஜெபம் பண்ணு. பாஸ்டர் தான் வரணும்னு நினைக்காத, ரொம்ப பாஸ்டர் தான் வரணும், நீயே ஜெபம் பண்ணு. இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்துல ஒரு அற்புதம் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல கழனிகள் இருக்குதோ அங்கே போய் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை தண்ணியை போய் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி என்ன பண்ண, அதை ஃபுல்லாக தெளி. ஹல்லேலூயா. இல்லை பாஸ்டர், என்னுடைய கழனிகள்லாம் ஒன்றுமே இல்லை, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. ஒன்றும் கவலைப்படாத, நிலப்பாழ் வராது. ஆமென் சொல்ல, பக்கத்தில் சொல்லுங்க, நிலப்பாழ் வராது. பக்கத்தில் சொல்லுங்க, நிலப்பாழ் வராது. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியாக நீதிமொழிகள் புத்தகம் 4:22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எதை சொல்லப்படுகிறது சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை. எந்த கர்த்தருடைய வார்த்தை? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகவில்லை. இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற மாத்திரத்திலே கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களுடைய சரீரத்துக்கு ஒரு ஜீவனை கொடுக்கிறார். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் என்ன உண்டாகிறதா? ஆரோக்கியம் உண்டாகிறது. உடலுக்கெல்லாம், உடம்புக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நீங்க படிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் தாகம் உள்ளவர்களாக இருக்கணும். ஜார்ஜ் முல்லர் என்கிறதான மிஷினரி, அவர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். அவர் கிட்டத்தட்ட முழங்காலிலே நின்று 300 தடவைக்கு மேலே வேதாகமத்தை படிச்சிருக்காராம். எத்தனை தடவை? 300 தடவை. நம்ம கையில் பைபிள் எடுக்கிறோமானே சந்தேகமாக இருக்குது. கையில் பைபிள் எடுத்து அவனுடைய வார்த்தையை படிக்கிறோமானே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பைபிளை படிக்கிறோமானே தெரியல. இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் கர்த்தருடைய வேதத்தை கையில் எடுத்து வேதாகமத்தை படிச்சிங்க? பெரிய பாக்கியம். ஆமென். நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா.
உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுடைய சரீரத்தில் எந்த வியாதிகள் இருந்தாலும் இன்றைக்கு அந்த வியாதிகள் எல்லாம் அவர் மாற்றுவார். ஆமென். நீ வார்த்தையை படிக்கும் பொழுது, இந்த வார்த்தை, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, அது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, இவைகளிலிருந்து உனக்கு என்ன உண்டாகுமா? உன்னுடைய உடலுக்கெல்லாம் என்ன உண்டாகிறது? ஆரோக்கியம் உண்டாகிறது. அப்போ பாடல ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே,